நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல். ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலில் இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலை வந்து டச் பண்ணாமல் நம்ம கண் மூலியமாக எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கண் மூலியமாக எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் ஸ்னாப் எடுத்தால் தெரிஞ்சிருக்கும். உங்களோட கண்ணை மட்டும் கவர் பண்ணி உங்கள் ஃபேஸ் மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருக்கும். அது வந்து எல்லாமே வந்து அந்த கண்ணிலேருந்து வர ரேடியேஷன் வச்சு இந்த சென்சார் மூலியமாக வந்து பண்ணுறாங்க. அந்த கண்ணிலேருந்து யூஸ் பண்ணுற அந்த சென்சாரை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம மொபைலையும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈவா ஃபேஷியல் மவுஸ் அப்படிங்கிற ஒரு தான். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணது இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கான ஆக்சஸ் எல்லாம் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி தான் காட்டும். இதில் போய்ட்டு உங்களோட ஆக்சஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஓகே கொடுத்ததும் இப்படி தான் உங்களுக்கு லோட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னோடய கண் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் இப்போ உதாரணத்துக்கு இப்படி ஒரு அப்ளிகேஷன் இப்போ வந்து நான் ஹைக் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல போய்ட்டு ஜஸ்ட் என்னோட கண்ணை வச்சு இப்போ நான் பிளிங்க் பண்ணால் மட்டுமே போதும். இந்த இடத்துல கிளிக் அப்படிங்கிறது இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது ஓப்பன் ஆயிரும். இப்போ வேறு எதுவும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நான் அந்த ஸ்டூடியோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் இல்லை ஃபேஸ்புக் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அந்த அப்ளிகேஷனில் நான் வந்துட்டு இப்போ அந்த இடத்துல கிளிக் அப்படிங்கிறத வச்சு ஜஸ்ட்டு கண்ணை வந்து ஒரு பிளிங்க் பண்ணால் மட்டுமே போதும். ஃபேஸ்புக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை நான் கிளிக் பண்ணணும் அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து எனக்கு வந்து சென்ட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து போக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஆக்சசிபிலிட்டியில் போய் இதுக்கான ஆக்சஸ் வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டா போதும். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்கள் மொபைலில் வந்து மறைஞ்சு போயிடும். இப்படி வந்து உங்கள் கண் மூலியமாகவே உங்கள் மொபைலை வந்து ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அதன் மூலிமா அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இது வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்து அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அஃபிஷியலான முறையில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நம்ம தமிழ் மொழியில் ஆண்ட்ராய்டு சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் வந்து எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க.